ஸோ நாங்கள் வந்து ஃபெப் 11 வந்து போட்டிங் போனோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலாக அதுதான் நான் வந்து அதில் வந்து நான் டேட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ தனியாக வாய்ஸ் ஓவர் தரேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபெப் 11 தான் நாங்கள் வந்து தேக்கடியோட போட்டிங் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக வெல்கம் டு ஜாலி விலாக்ஸ் வித் பிரணவ். ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இதுதான் ஆக்சுவலாக எங்களோட ரூமு. ஸோ நேத்தி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இதுதான் எங்களோட ரூமு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நேத்தி தான் ஆக்சுவலாக தேக்கடி வந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து தேக்கடியோட செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து தேக்கடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு இன்றைக்கி போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இனி வீடியோவில் காமிப்பேன். ஸோ அதாவது நாங்கள் வந்து வந்ததுலேருந்து நேற்று ஜஸ்ட்டு அதாவது ரெசார்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோரும் பண்ணல. நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம்னா மஹேந்திராவில் தங்கியிருக்கோம், கிளப் மஹேந்திரான்னு ரெசார்ட்டில். ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ரெசார்ட்டுக்கு வரதான் வந்தோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நாங்கள் தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கே இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி நேற்றியே சொல்லியிருப்பேன் தான், இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து தேக்கடி வந்திருக்கோம் அப்படின்றத. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அதாவது நான் என்னென்ன இடம்லாம் நான் போகிறேனோ அதெல்லாம் நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து எங்கெங்கே இடத்துக்குலாம் போகிறோமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. Isn't that spitting slow, spitting fast? I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time? You're delirious, mysterious because you hide behind a fake exterior. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறோம். பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோமோ அதை உங்களுக்கு நான் காமிப்பேன். ஸோ இப்போ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே இருக்கிறதே இந்த ஒரு ஹோட்டல் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நான் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் இனிமேட்டு தான் நாங்கள் சைட் சீயிங் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். தேக்கடியில் ரொம்ப கம்மியான இடங்கள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி அந்த இடம் என்ன இடம்ன்றதை அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து போட்டிங்க்கு வந்திருக்கோம். ஏன்னா வந்து அங்கே இருக்கிறதுலே வந்து பெரியார் அதாவது லேக்கில் வந்து போட்டிங் அங்கே உண்டு. ஸோ அந்த போட்டிங்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் என்ட்ரி. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து நம்ம டிக்கெட் வாங்கினோன்னா அங்கே அவங்களோட பஸ்ஸில் தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வந்ததுன்றதை நான் உங்களுக்கு இறங்கினதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க இப்போ அங்கே நிற்குது பார்த்தீங்களா 2 பஸ்ஸு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த 2 பஸ்ஸு தான் வந்து ஆக்சுவலாக உள்ளே கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸு. எங்களோட வண்டி வந்து இங்கேயோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அங்கே பக்கத்தில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நான் டிக்கெட் கவுண்டர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் டைமிங்ஸு. 7:30 to 9, அப்புறம் 9:30 to 11, ஸோ 11:15 to 12:45, 1:45 to 3:45, 3:30 to 5 o'clock. இதெல்லாம் தான் பஸ்ஸோட டைமிங்ஸு. ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக டிக்கெட் வாங்கணும். உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியல அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து அவங்க பஸ்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நாங்கள் வெளில வாங்குறோம். சரி, இப்போ அவங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். உண்மையில் அங்கே வந்து அங்கே உங்களுக்கு மவுண்டெயின்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த பக்கம் வந்தேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேக்கடி வந்து அவ்வளோ பீக் கிடையாது. ஸோ ஆனால் சுற்றி வந்து ஏகப்பட்ட ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சர் உண்மையிலே அழகாக இருக்கும். அங்கே இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து இங்கே வெளியில் வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கினது வந்து பஸ்ஸுக்கு வாங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து உள்ளே போனால் தான் வந்து போட்டிங்க்கு டிக்கெட்டான்.
ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். காமிக்கிறோம் அந்த அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சீனரி நடுவில் பார்த்தோன்னா நான் வந்து அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 minutes தான் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளே போகிறாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக அந்த டிஸ்டன்ஸில் வந்து அவங்களோட பஸ்ஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணணுமா, ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அவ்வளோதான். அங்கே போயிட்டு அங்கே வந்து போட்டிங்க்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அங்கேருந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு போட்டிங்குள்ளே போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து சைடில் அதாவது ஒரு வழி வச்சுருக்காங்க, அதாவது அவங்க பஸ்ஸஸ் மட்டும், கவர்மெண்ட் பஸ் மட்டும் போகிற மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்க சைட் சீன்ட்டு. ஸோ அந்த வழியில் தான் ஆக்சுவலாக வந்து இந்த பஸ் போகுது ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு எதிர வந்து ஒரு பஸ் வருது பாருங்கள், காலைல. அதான் நான் டைமிங்ஸ் காலைல சொன்னேன்ல, இந்தந்த டைமிங்ஸில் தான் பஸ்ஸு போகும்னு சொல்லிட்டு. இப்போ எதிர பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பஸ் வருது. ஆக்சுவலாக இது வந்து பெரியார் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைகர் ரிசர்வ். இது வந்து ஒரு அனிமல்ஸ்க்கான வைல்ட் லைஃப் சாங்சுரி மாதிரி தான் இது ஆக்சுவலாக இந்த போட்டிங்கு. ஸோ உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ஆக்சுவலாக உங்களால் வந்து அனிமல்ஸை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டிங்கை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக போட்டிங்கோட என்ட்ரன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். What you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? बोट टिकट बोट பார்த்து வாங்க. இது நான் தான் மாங்காய் கடையில் வச்சுருக்கேன், வாழைப்பழ கடையில் வச்சுருக்கேன், நான் தான் மறைச்சி கொண்டு வரேன். கவுண்டரில் உண்டு. சரி, பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து இது வெயிட்டிங் ஹால்னால் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹால் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே தான் போயிட்டு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சைடில் வந்து ஏகப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அவங்க வந்து கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. அது எக்ஸாக்டாக எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்களேன். ஸோ போட் ஹிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அதாவது நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த போட்டிங்குள்ளே போனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் கேதர் பண்ண வரைக்கும். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து போட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, ஒரு அடல்ட்டுக்கு அவங்க வந்து 225 rupees வச்சுருக்காங்க. இதே சில்ட்ரனாக இருந்தீங்கன்னா 75 rupees. அதே மாதிரி வந்து உங்கள்கிட்ட கேமரா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் 25 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வீடியோ கேமரானா 200 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்களுக்கு ஆச்சு. எங்ககிட்ட எதுவும் வீடியோ கேமராலாம் கிடையாது. நார்மலாக நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லேக்கு. இது வந்து ரொம்ப பெரிய லேக் ஆக்சுவலாக. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது கேரளாலேயே ரொம்ப பெரிய லேக்குனா இதுதான் ஆக்சுவலாக. ஸோ நான் உங்களுக்கு போட்டில் ஏறிட்டு இந்த லேக்கை பற்றி சொல்கிறேன். ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட அந்த 2 மவுண்டெயின்லாம் எவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து. ஸோ இது ஆக்சுவலாக போட்டிங் இங்கே வந்து இந்த லேக்கில் வந்து சின்ன போட்டெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த லேக்கில் அவங்க கூட்டிகிட்டு போகிறதே வந்து இந்த மாதிரி பெரிய போட்டில் தான். ஸோ இந்த மாதிரி பெரிய போட்டில் தான் அவங்கள கூட்டிகிட்டே போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஃபோட்டோ எடுக்க நீ தானே சொன்னீங்க, ஃபோட்டோ எடு நீங்கள் தான் சொன்னீங்க. ஓ மாடி இல்லையா? ஸோ பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து இந்த போட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஸோ கீழே வந்து ஃபுல்லாக உட்கார்ற மாதிரியும் இருக்கும், மேலேயும் உங்களுக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மேலே தான் போய் உட்கார்ற மாதிரி போகிறோம். ஸோ
இப்போ நாங்கள் வந்து அதான் மேலே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் வியூவை எப்படி இருக்கும் பாருங்களேன் வியூ. மேலே போய்ட்டு பாருங்களேன் கிட்டத்தட்ட. ஸோ கிட்டத்தட்ட இவங்க சைட்லலாம் வந்து இந்த சேஃப்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு வியூ. கிட்டத்தட்ட மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்படி தான் தெரியும் வியூஸ் ஆக்சுவலாக. போட் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு வியூ காமிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து போட் நிற்கிறதோட நான் வியூ லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா போட் எடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து கேரளாலேயே வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லேக்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது கேரளாவில். ஸோ இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லேக் கேரளாவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்து தேக்கடி லேக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இதை வந்து பெரியார் லேக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த லேக் எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது முல்லை பெரியார் டேம் இருக்குல்ல, அந்த டேமோட பேக் வாட்டர் தான் ஆக்சுவலாக இந்த லேக்கு. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கு தான். இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த முல்லை பெரியார் டேம் வந்து உங்களுக்கு 1895 கட்டினாங்க. ஸோ அந்த டைமில் இருந்து தான் இந்த இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட. இது ஆக்சுவலாக வந்து ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே இருக்குது. அதாவது பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ளே ஆக்சுவலாக இது ஒரு லேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அனிமல்ஸ் பார்க்கலாம். அதாவது இதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னா, போட்டிங் டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா, அதாவது 7:30 ஈவினிங் 5 o'clock வரைக்குமே உங்களுக்கு வந்து போட்டிங் வந்து இருக்குது. அதாவது இதோட ஓப்பனிங் டைமும் அதான். பட் அவங்க வந்து எவ்வளோ மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க வந்து எத்தனை மணினா 7:30 எடுத்தாங்கன்னா 9 o'clock அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ மணி நேரம் அவங்க உங்களை கூப்பிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா இது ரொம்ப பெரிய லேக்குன்றதுனால அவங்கள அவ்வளோ மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து இது ஆக்சுவலாக இது ரொம்பவே ஆழம் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்மளால் இதெல்லாம் இனியே பார்க்க முடியாது. அதனால தான் வந்து அவங்க இவ்வளோ பெரிய போட்டில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ ஆழம் இருக்குது உங்களுக்கு இந்த லேக்கில். அதே மாதிரி இதோட அதாவது இந்த டைமிங்ஸ் வந்து இதே மாதிரி தான். அதாவது மேக்ஸிமம் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours or 1 hour 1.5 hours அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க மேக்ஸிமம். ஸோ 7:30 to 8:30 to 9 அதாவது 1.5 hours கரெக்டாக சொல்லணும்னா 1.5 hours அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளை ஸோ 1.5 hours நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த லேக்கில். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சைட்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ் தான். எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன். ஸோ கேரளா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து க்ரீனரி தான். மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் நீங்கள் க்ரீனரியாக தான் பார்க்க முடியும். பட் நாங்கள் இருக்கிறது வந்து தேக்கடியில். ஸோ தேக்கடியில் பார்த்தீங்கனாலே சரி பாருங்களேன். ஸோ ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி மவுண்டைன் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு. ஸோ நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து இந்த ட்ராவலை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களால் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அதை. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மரத்தை பாருங்களேன். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு முன்னாடி தண்ணி வந்திருக்கு, இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட அங்கே எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது பாருங்களேன். அங்கே வரைக்கும் ஆக்சுவலாக முன்னாடி ஆழம் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அது கம்மியாக இருக்குது. அதாவது அதே மாதிரி வந்து இந்த லேக்கில் வந்து இதுதான் குறிப்பிட்ட ஆழம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் மழை அதிகமாக பெஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஆழம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு. அந்த இடத்துல மட்டும் வேற கலரில் இருக்கு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட நான் இதை முழுசாக காமிக்கணும்னு இல்லை. ஸோ பார்த்தீங்கனாலே என்னால் சத்தியமாக காமிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக இந்த வியூவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கனாலே. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வியூவெல்லாம் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் கிட்டத்தட்ட நான் ரொம்ப பெருசாக காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இந்த இடத்த உங்களுக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டிங் முடிஞ்சாச்சு. ஸோ உண்மையிலேயே போட்டிங் வந்து ரொம்ப அப்ளாஸ் அல்டிமேட் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வேறு லெவல்னு கூட சொல்லலாம். உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து போட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். உண்மையிலே போட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. என்னால் வந்து அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. தேக்கடியில் நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த போட்டிங் போயே ஆகணும். ஸோ நான் ரெக்கமெண்ட் கன்ஃபார்மாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து போட்டிங் கம்பல்சரி நீங்கள் இந்த போட்டிங் போங்க. ஸோ போயிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து இவ்வளோ மணி நேரம் இவ்வளோ பெரிய லேக்கில் இவ்வளோ மணி நேரம் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1.5 ஹவர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் தாராளமாக போகலாம். 1.5 ஹவர்ஸ்க்கு இவங்க வாங்குகிற அந்த 225 ருபீஸ் வந்து ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து பஸ்ஸில் தான் போனோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து அந்த ரோடுக்கு வந்துடும். ஸோ அங்கே ஒரு பஸ் நிற்குது பார்த்தீங்களா, அந்த பஸ் தான் இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் ஆக்சுவலாக. இந்த பஸ்ஸா நீ ஏரியாச்சா அப்படி ஸோ நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்பைஸ் கார்டன் போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்பைஸ் கார்டனை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் பெருசாக வந்ததுனால என்னால் இதே வீடியோவே காமிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் கார்டனை காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பைஸ் கார்டனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போனதுனால நான் 2 வீடியோவாக பிரிச்சுருக்கேன், அவ்வளோதான். இது 1 டேலேயே போன இடங்கள் தான் நான் வந்து 2 வீடியோவாக பிரித்து போடுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசானதுனால அதனால் வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரணவாதித்யா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.